வணக்கம், நான் மகிழ்குமரன். வணக்கம், நான் ஸ்டாலின். மாமா ஆ பார்த்தல எத தமிழக வெற்றி கழகம் வழக்கு போட்டு வின் பண்ணிருக்காங்க. அவங்களோட தடையெல்லாம் உடைச்சிட்டாங்க. என்ன தடை, என்ன வழக்கு, என்ன வின் பண்ணாங்க? சும்மா கண்டிஷன்ஸ் போட்டு அவங்களோட ஒரு கூட்டத்தையும் தடுத்துட்டு இருந்தாங்களாம். அதுக்காக கோர்ட்ல போயிட்டு எங்களை ஒழுங்கா நடத்த விடுங்க, மற்ற கட்சிகள் போல எங்களை சமமா நடத்துங்க அப்படின்னு வழக்கு போட்டு வின் பண்ணிருக்காங்க. அந்த கட்சியோடைய இவர் பாருல ஐடிவிங்க அவர் போட்டிருக்காரு, வின் பண்ணிட்டாங்க. சரி, அந்த வழக்கோட முழு விவரம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வந்தது வழக்கு போட்டு வின் பண்ணிட்டாங்கன்றதா சொன்னாங்க. இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குல்ல, ஆமா, எல்லா கட்சிகளும் கொடுக்குற நிபந்தனை தான் தொடக்கத்துல குத்தாங்க. அது விக்கிரவாண்டி விசாலை மாநாடா இருந்தாலும் சரி, மதுரை மாநாடா இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாநாடுல அவங்க தொண்டர்கள் செய்த ஒரு சில விஷயங்கள் முகசுளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதை பார்க்கும்போது அடுத்தடுத்து அனுமதி கொடுக்கறதுக்கு காவல்துறையே தயங்குது, காவல்துறையே பயப்படுது. இவங்க மற்ற கட்சிகளுக்கு அனுமதி கொடுத்தா கூட ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம், இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கூட்டமா இருக்காங்க. இன்னமும் அந்த ரோகிணி தியேட்டர்ல லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி தியேட்டரை அடிச்சு ஓடிச்சாங்களோ அதே மனநிலையில தான் இந்த கூட்டம் இப்பவும் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க காவல்துறை அனுமதியை மறுக்கிறாங்க, இவங்க கோர்ட்ல போய் வாங்கட்டும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் போது இவங்க முதல் முறையா நீதிமன்றத்தை நாடும் போது நீதிமன்றம் காவல்துறைக்கு சொல்லு, எல்லோருக்கும் கொடுக்குற மாதிரி பாரபட்சமின்றி இவங்களுக்கு அனுமதி கொடுங்க. முதல்ல அந்த மதுரை மாநாடுல சரி அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த மதுரை மாநாடுல பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பம் விழுந்து ஒரு கார் சேதமானது, குடிநீர் பற்றாக்குறை, கழிப்பிடங்கள்ல தண்ணி பற்றாக்குறை, அப்புறம் அங்க அளவுக்கு அதிகமா கூடின கூட்டம், சாலையை முடக்குந்து, சொந்த வழியா வந்துட்டு போகல, அங்கேயே உட்காந்து குடிக்கிறது, ஜூது ஆடுறது, அவங்க தலைவர் மேலேயே துண்டை தூக்கி எறிகிறது, அவங்க வச்சிருக்க அந்த பவுன்சர்ஸை தாண்டி போய் தலைவரை கட்டி பிடிக்கணும் இல்ல அவங்க காலை பிடிச்சி இழுக்கணும்னு நிறைய தற்கூரித்தனம் பண்ணிட்டாங்க இவங்க. இப்ப இதெல்லாம் பார்த்த காவல்துறை பயப்படுறாங்க, இவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னாலே பயப்படுறாங்க. அதாவது ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்த காவல்துறை இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆமா, உலகிலேயே ரெண்டாவதா இருக்கிற காவல்துறை ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா இது இந்த தற்கொலை கூட்டத்தை பார்த்து தான் பயப்படுது. இப்போ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருச்சி பரப்புரை, அதனாச்சும் ஒரு மாநாடு அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு திறந்த வெளியில நடக்குது. அந்த இடத்துல பொதுமக்கள் உள்ள போக மாட்டாங்க, சாலை ஹைவேஸ்ல இருக்கிறதுனால அது பிரச்சனை இருக்காது. இது சிட்டிக்குள்ள வராங்க, ஸ்பாட்டுக்கு வராங்க, பரப்புரைக்கு வராங்க, மக்கள் சந்திக்க வராரு அவரு. அதாவது ஃபேஷன் ஷோ பண்ணுவாங்க, இப்பதான் ரியல் ஷோக்கு வராங்க. ரியல் ஷோக்கு தான் வராங்க, ஆனா மக்களை சந்திக்க வரேன்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, திருச்சிக்கு அனுமதி கேட்கும் போது அங்கேயும் இழுத்து அடிக்கிறாங்க. ஏன் இழுத்து அடிக்கிறாங்கன்னா இவங்க அது ஒரு அரசியல் ஆக்குறாங்க. ஏன் இழுத்து அடிக்கிறாங்கன்னா திருச்சியில அந்த இடத்துல யாருக்குமே ஸ்பாட் கொடுத்தது. ஓஹோ, இவங்க யாருக்கும் கொடுக்காத ஸ்பாட்டை, அதாவது என்னன்னா எப்பவுமே தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுன்னா ஒரு ஒதுக்குப்புறத்துல தான் எல்லாருக்கும் கொடுக்கும். ஓவரா பேசுறேன், திமுக அதிமுக அப்படியே கொடுக்குறாங்க. அது ஸ்பாட் இருக்கு, போய் பாருங்க, எல்லாமே ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் எப்பவுமே ஸ்பாட் கொடுப்பாங்க. ஆனா இவங்க கேட்கிற இடம் ஸ்பாட் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டேஷனுக்கும் போனா பொதுக்கூட்ட ஸ்பாட் இருக்கும், அங்க போட்டு இருப்பான் போர்டுல, பரப்புரைக்கு ஸ்பாட் இருக்கும் போர்டுல போட்டு இருப்பான். இவங்க அந்த இடங்களை தவிர்த்து மக்கள் அதிகமா போடுற சந்தைகள்ல கேக்குறாங்க, முக்கியமான சாலைகள்ல கேக்குறாங்க. ஆமா, மக்கள் கிட்ட தானே போய் பேசணும். சரி, அந்த இடத்துல இவங்க ஒரு காவல்துறை ஒரு 23 திருச்சி பொது பரப்புரைக்கு சொல்ற ஒரு 23 வரைமுறைகள் போட்டு கொடுக்குறாங்க. ஒரே நிமிஷம்ப்பா, திருச்சிலியாவது 23, அரியலூர்ல 25, இவ்வளவு கண்டிஷன் போட்டதுனாலதான் அவங்க கோர்ட்ல போய் சமமா நடத்துன்னு கேட்டிருக்காங்க. சமமா எப்படி நடத்த முடியும்? இவங்களுக்கு இருக்க ஒரு மனநிலை இருக்குல்ல. இப்ப பாருங்க, திருச்சியில கூட்டம் நடக்குது. ஆமா, ஏர்போர்ட் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்துறது. ஆமா, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அனுமதி மீறி கூட்டத்தை கூட்டி இருக்காங்க. விஜய் அது வெளில வரும்போது அந்த பேரிகார்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க. இல்ல, ஒரு மத்திய அரசோட பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியிலேயே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒரு பொது வெளியில எப்படி காவல்துறையால கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதாவது மக்கள் கூடுற சந்தை பகுதியில எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அங்க ஆர்மி இருக்கு, ஏர்போர்ட்ல ஆர்மி இருக்கு, ஆர்மியாலே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பெரிய ரசிக குஞ்சுகளா இருக்காங்க, ரசிக கூட்டமா இருக்கு, அரசியல் தெளிவு இல்லாத ஒரு ரசிக கூட்டமா இருக்கு. இதை விஜய்னாச்ச கண்ட்ரோல் பண்ணுவாரா? இப்ப கோர்ட் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்கள் ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, ஒழுங்குபடுத்த வேண்டியது விஜயோட பொறுப்பு. அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கு? காவல்துறை உங்களை அடிச்சுடான்னு சொல்ல வேண்டியது, காவல்துறை உங்க இந்த பக்கம் போவாதீங்க, எப்படி போனா காவல்துறை மேல பழி சொல்ல வேண்டியது. அதனால காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, சரி நம்ம சொன்னாதான் கேட்க மாட்டாங்க, அந்த கட்சியோட தலைவர் சொல்றாரு, நீதிமன்றமே சொல்லிச்சு, நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் சொல்றாரு, விஜய் அவர்கள் இதை ஒழுங்குபடுத்தலாம்ல. விஜய் அவர்கள் கர்ப்பிணிகளையோ பெண்களையோ குழந்தைகளையோ இந்த கூட்டத்துக்கு வர வேணாம், உங்களுக்கு தான் தெரியுது அளவு மீறி கூட்டங்கள் வராங்க சொன்னாரேப்பா, அவரே அறிக்கையில சொன்னாருன்னு சொன்னாங்களே. அப்போ ஒரு தலைவரோட பேச்சை கேட்கலாம், அந்த கூட்டம் என்ன மாதிரியான கூட்டம்? அது தற்கொலை கூட்டம் தான்.
ஆனா அதுக்கு வந்து இவங்களோட வழக்கறிஞர் இருக்காருல்ல ராகவாச்சாரி, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நாங்க எப்படி சொல்ல முடியும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்களாம் எல்லா கூட்டத்துக்கும் தானே வராங்க. அப்போ காவல்துறை என்ன பண்ணிருக்கு, இவங்க ஏன் அனுமதி மறுக்கிறாங்க, ஏன் இத்தனை நிபந்தனைகள் போட்டிருக்காங்கன்ட்டு திருச்சியில நடந்த சம்பவங்களை காட்டியிருக்கு. ஒரு அவன் நிமிஷம் என்ன இரு. சம்பவத்துக்கு முன்னாடி அதான் நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகள் சொல்லு வித்தியாசம். நிபந்தனைகள் பாத்தீங்கன்னா, ரோட் ஷோ நடத்தக்கூடாது. ரோட் ஷோ தானே போனாரு அவரு. திருச்சியில ரோட் ஷோ தான் போனாரு. திருச்சி விமான நிலையத்துல இருந்து கொடுக்கப்பட்ட இடத்துக்கு வந்து 10 நிமிஷத்துல வந்துடலாம். அப்படியா? இப்போ நான் என்ன கேக்குறேன், சரி சென்னை அவர் வீட்டுல இருந்து விமான நிலையத்துக்கு எவ்வளவு நேரத்துல வந்தாரு? யாராவது ஒரு ஊடகம் காட்டினாங்களா அவர் வந்தத? காட்டலையா? அப்ப விஜய்க்கு அங்கேயா வரவேற்பு கொடுக்கல? அது என்ன திருச்சி? இது வந்து திட்டமிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து காலையில 10:30 இருந்து 11 மணி வரைக்கும் விஜய் பேசுற டைம். 3 மணிக்கு தானே பேசினாரு. அப்ப அந்த ரோட் ஷோ யாரோ திட்டமிட்டு தானே ஸ்லோ பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவரு 10:30க்குலாம் வந்துட்டாரு ஏர்போர்ட்டுக்கு. பிளைட்ல இருந்து வெளில வந்துட்டாரு. வெளியில வந்து கூப்பிட்டு போறதுக்கு அதிகபட்சம் எடுத்தா கூட காலைல 10:45 இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் ஆகாது. 5 மணி நேரமா ஒரு ஆள் வந்து ஒரு 10 நிமிஷம் கடக்க வேண்டிய இடத்த 5 மணி நேரம்னா இது திட்டமிட்டு நடக்கப்படுது. வாகனத்துக்கு முன்னாடி பின்னாடி 5 வண்டியை தான் வரணும். 2 வீலர்ல வரக்கூடாது. ஹெல்மெட் போட்டுன்னு வரணும். ட்ரிபிள்ஸ்ல வரக்கூடாது. பட்டாசு வெடிக்க கூடாது. மேலத்தாளங்கள் வைக்க கூடாது. விஜய் வந்து அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் வண்டியில இருந்து மேல வரணும். மற்ற இடங்கள்ல வந்து மேல வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. அவர் மேலே வரலாம். ஆனா உள்ள இருந்து நீதிமன்றத்தை விஜய் பழி வாங்கிட்டார். நீதிமன்றம் நீ என்ன சொல்றது, நீ என்ன எனக்கு டைம் கொடுக்குது? நான் அதான் அந்த சுறா படத்துல வடிவேலு வந்து போட்டு காம்படிஷன் வருவாரு, படகு காம்படிஷனுக்கு காலையில வர சொன்னா சாத்திர வருவாரு. அதுக்குள்ள அந்த ரெஃப்ரி வந்து தூங்கி ஏச்சிட்டு சரி எங்க எப்ப போட்டி ஆரம்பிக்குது, ஏய் காலையில வர சொன்னா சாயந்தரம் வர வர வழியில மாலைகள் எல்லாம் போட்டு லேட் ஆகிட்டாங்க. அந்த காமெடி மாதிரி ஆயிடுச்சு விஜய்க்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட், நான் விஜய் ரசிகர்னு சும்மா சொல்றேனே தவிர நான் அந்த படத்தை பார்த்ததே இல்ல. ஆனா நீ அந்த படத்தை பார்த்திருக்கிற, அப்ப நீ முன்னாள் விஜய் ரசிகர். நானும் விஜய் ரசிகர் தான். சுறா படத்தை கூட பார்த்திருக்கேன். எவ்வளவு பெரிய விஜய் ரசிகரா? சரி இப்ப சொல்லு. அது விஜயும் பார்த்திருக்க மாட்டாரு. அவரே வந்து வருத்தப்பட்டு சொல்லுங்க ஏன் இந்த படத்துல சொல்லிருக்காரா? ஆமா. அவர் எதுக்காக நடிச்சாரு தெரியுமா? அதுல ஒரு சீனுங்க, நீங்க கடலுக்குள்ள முங்கி அப்படியே எழுமுறீங்க, அந்த ஒரு சீனுக்காக நடிச்சாரு. இந்த பிரச்சார வேலைல இருந்து மேல திடீர்னு மேல வருவாரு அந்த மாதிரி. அதுதான் மனோபலா கேட்டுக்கிறாரு விஜய, இந்த படத்துல யாருன்னா நடிப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு விஜய் சொல்லிருக்காரு, அந்த டைரக்டர் எனக்கு ஒரு சீன் சொல்லி ஏமாத்தினாங்க. சச்சின்ல கூட தான் ஏமாத்தினாங்க. இப்ப டைரக்டர் அவர் அப்படிதான் ஏமாத்தினாரு அரசியல்ல. ஒரு டைரக்டர் பின்னாடி இருந்தவரை. இப்போ இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கும் போது அவர் வந்து ஏதோ பிரச்சாரம் பண்ண அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே ஏர்போர்ட்லயே நிறைய பெண்கள் வந்து மயங்கி வந்துட்டாங்க. ஏர்போர்ட்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கூட்டம். அப்பவே பெண்கள் ஒரு 5 பேர் மயங்கி வந்து தூக்கின்னு போறத காணொலிகள் எல்லாம் இருக்கு செய்தி ஊடகங்கள்ல. அப்ப அந்த இடத்துல அவர் பரப்புரை பண்ற இடத்துல அங்க வந்த இளைஞர்கள் வந்து மின் கம்பங்கள் மேல, ஓடுகள் மேல, பள்ளிக்கூட ஓடுகள் மேல, இதே விஜய் தான் தெரியல ஸ்கூலுக்குள்ள வந்து உட்காந்து ரவுடிங்க குடிச்சு சீட்டாடுறாங்கன்னு சொல்லி உள்ள புந்து அச்சுவரு மறுபடியும் விஜய் படம் உள்ள புந்து அச்சுவரு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த மாதிரி அச்சுவரு. அவங்க பசங்கள மேல ஏறி அந்த ஓட்டை வந்து பிரிச்சு போட்டுருக்காங்க. இந்த புகைப்படங்கள் எல்லாம் காட்டி காவல்துறை என்ன பண்ணுது, எந்த கட்சிக்காரனை வேணாலும் அடிக்கலாம், எந்த சாதி கட்சிக்காரனை கூட நம்ம சொன்னா அடக்கிடுவானுங்க. ஆனா இவங்க ஃபுல்லா தற்கொலை கூட்டமா இருக்குது. ஐயா இவங்களுக்கு அனுமதி கொடுக்காதீங்க, நம்ம வந்து பொது சொத்தை காப்பாற்ற முடியாது, அவங்க சொத்துக்களை அடிச்சு நாசம் பண்ணுவாங்க. அப்பதான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களே நீங்க என்ன பண்ணும், ஒரு டெபாசிட் கட்டுங்க. ஏதாவது பிரச்சனை வந்து உங்க ஆளுங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த காசை எடுத்துருவேன். அப்ப என்ன பண்றாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த விதிகள்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க வழக்கறிஞர். நீதிபதி சரி உனக்கு போடா மட்டும் தானே கேட்பேன், எல்லா கட்சிக்கும் போடுறாங்க. சின்ன சின்ன கட்சியில எப்படிப்பா காசு கொடுத்து கூட்டம் நடத்துவானுங்க. இவங்களால வந்து தொல்லைய பாரு. இப்போ நான் தமிழர் கட்சியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதுல பாரு இன்னொரு விதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிபந்தனை, நீங்க எங்க கூட்டம் கூடுறீங்களோ அந்த இடத்த சுத்தமா வச்சுட்டு போகணும். இவங்க கூட்டம் இடம் எழுதுமா இருக்குது, கும்பமேளால செருப்பு திருடணும் இந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. இங்க பாரு எவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டம்னா, கூடுந்து விஜய பாக்குறதுக்கு கட்சி விஜயோட கட்சி சுத்தி வச்சிருக்க பேனர் விஜயோட பேனர். கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது எப்படி ரோகிணி தெருல சேர ஓடிச்சானுங்களோ அந்த மாதிரி விஜய் பேனரை கிழிச்சு போட்டு போயிட்டானுங்க. விஜய் மேல ஏதோ கோபம் போனது. நான் துண்டதா தூக்கி அடிக்கிறாங்க, சரி கொடியை பத்தி அவங்களுக்கு தெரியல, கொடியோட அருமை தெரியல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவங்க தலைவரையே துண்டாதான் நினைச்சு கீழ்ச்சி போட்டு போயிருக்கானுங்க. ஆமா நீ பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரோட்ல தள்ளு வண்டி வச்சு வியாபாரம் பண்றாரு. அவரோட வண்டியை அடிச்சு ஓடிச்சு நாசம் பண்ணி அவரோட வாழ்வாதாரமே போயிடுச்சு. அன்னைக்கு எவ்வளவு பேரோட வியாபாரம் போயிடுச்சு, எவ்வளவு இதுல வந்து ஆம்புலன்ஸ் ஒண்ணு நடுவுல வந்தது,
இதை வந்து இந்த டிவி காரங்களாம் வந்து ட்விட்டர்ல போடுறான், பாரு நாங்க எப்படி வந்து ஆம்புலன்ஸ் வழி விட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது அந்த 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 இதுல பாக்குறேன், பரவாயில்லையா அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வழி விடுறாங்களேன்ட்டு நியூஸ்ல பாக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் போய் முடியும் போது பின்னாடி ஒரு 3 பேர் தொங்கிட்டு வரான் அந்த ஆம்புலன்ஸ்ல. அதே பின்னாடி ஏறி தொங்கினே யாரும் அதெல்லாம் இல்ல, அவன் ஆம்புலன்ஸ்ல தொங்கினா பரவாயில்ல, ஆம்புலன்ஸ் மேல ஏறி நின்று விஜய் பாக்குறதுக்காக ஏறினான் அவன். அப்புறம் அந்த கூட்டத்துல இருந்தவங்க கத்தி அவங்களை கீழே இறங்கினாங்க. ஊடகத்தில் காட்டவே இல்லையே, ஊடகத்துல தான் காட்டினாங்க, அத பார்த்துதான் இது. அப்படியா ஊடகம் என்ன காட்டினாங்கன்னா ஆம்புலன்ஸ் போயிட்டு அப்புறம் அந்த இடம் சேர்றத காட்டலாம்னு காட்டினானுங்க. ஆனா அந்த இடத்துல 4 அணி அதை பத்தி தொங்குன்னு அவனுக்கு தெரியாது. இத வேற இது இந்த தற்கூறிங்க இது தெரியாம ட்விட்டர்ல எடுத்து போட்டு ஷேர் பண்றாங்க, நாங்க பாருங்க ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டோம். இல்ல எனக்கு ஒரு டவுட், இந்த எடப்பாடியாரோட கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ திமுக விட்டுருக்காங்கல்ல, அப்ப இதுலயும் சதி பண்ணி தானே விட்டுருக்காங்க, காவலர்களுக்கு தெரியாது. சரி இங்க பாரு, இப்போ ஒண்ணு கற்பிக்கணும் நம்ம. இப்ப சீமான் கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் போற வரைக்கும் அமைதியா இருப்பாரு, பாங்கு ஊதுனா பாங்கு ஊதி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாரு, கோயில்ல மணி அடிச்சா மணி அடிச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருப்பாரு. அது வந்து வேணும்னு செய்யறாங்க, வேலை இல்லாம செய்யறாங்க, அதெல்லாம் இல்ல. விஷயம் நம்ம ஜனங்களுக்கு கற்பிக்கணும். இப்போ இப்போ இது வந்து எடப்பாடி வந்து சொல்லிட்டாரு இது வந்து வேணும்ட்டே விடுறாங்கன்ட்டு. ஆனா திடீர்னு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் போய் ஆகணும், உயிருக்கு ஆபத்தா இருக்கும் போது அப்ப என்ன நினைப்பாங்க அவங்க தொண்டர்கள்? எடப்பாடியே இல்லாத ஒரு கூட்டம் நடக்கும்போது என்ன நினைப்பாங்க? விட்டாங்கன்னு வச்சுருவாங்க. இப்போ அதனால ஒரு உயிர் போகுது இல்ல, அது உண்மைதான். அதனால ஒரு உயிர் போகுது இல்ல. விஜய் அதை கற்பிக்கணும்ல, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க, அது மேல யாரும் ஏறக்கூடாது. இதே சீமான் கூட்டத்துல பார்த்தா பின் டிராப் சைலன்ஸ் பேசி முடிக்கிற வரைக்கும் பேசுறத கேட்பாங்க. இங்க விஜய் பேசுறதே கேட்கல. விஜய் என்ன நினைச்சிருக்க, நம்ம பேசுறது எல்லாருக்கும் கேக்குது, அதனால அவங்க கத்துறாங்க நினைச்சுன்னு மைக்கு கட்டாந்து கூட தெரியாம பேசி இருந்துருக்கு. இதுல எனக்கு இன்னொரு விஷயம், இந்த போலீஸ்காரங்க நிபந்தனை எல்லாம் விதிச்சிருக்காங்களா, இதெல்லாம் சொல்லிருக்கலாம்ல, ஆம்புலன்ஸ் போனா நீங்க நகர்ந்து விடணும்னு சொல்லிருக்கணும்ல. அதெல்லாம் இருக்க நிபந்தனை இல்ல, சொல்லிருக்காங்க. இந்த நிபந்தனைகளை வந்து என்ன பண்ணும் விஜய் அவர்கள் முன்னாடியே வந்து தம் மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது, ஏற்கனவே வந்து மாநாட்டுல இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஒழுங்கினங்கள் வந்து நடக்கக்கூடாது, இதை வந்து நான் வெறுக்கிறேன், இது எனக்கு பிடிக்கல, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அரசியல் படுத்த பண்ணணும். நீங்க அரசியல் பண்ணணும், இது இன்னும் வந்து நீங்க ரசிக மனப்பான்மையோட இருக்கக்கூடாது. நாம வாங்க, நாம ஒண்ணு சேர்ந்து இந்த அரசியலை முன்னெடுப்போம், நல்ல ஒரு அரசியலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவன் தலைவன். இந்த கட்டோட்டுக்கு பால் ஊத்துறது, கையில ஆரத்தி எடுக்கிறது, இந்த கத்துறது, துண்டை தூக்கி மேல அடிக்கிறது, ஓடியாந்து கட்டி பிடிக்கிறது, இதை ரசிக்கிறவன் ஹீரோ. முன்னாள் விஜய் ரசிக்கிறீங்க. ஆமா, ஒரு ஹீரோ மனப்பான்மை கொண்டவன் தான் இதெல்லாம் ரசிப்பான். ஒரு தலைவனா இருக்கிறவன் இதை ரசிக்க மாட்டான். ஆமாப்பா, நான் கூட நோட்டீஸ் பண்ணேன், அந்த கூட்டத்துல வேன்ல உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி அந்த கூட்டத்தை பார்த்து ரசிக்கிறாரு. ஒரு தலைவனே இப்படி இருக்கும் போது அவன் தொண்டை எப்படி இருப்பான்? போன மதுரை கூட்டத்துல கூட துண்டை போட்டாங்க, எடுத்து தலையில கட்டிக்கினார்ல, அதெல்லாம் சொல்றேன். செல்ஃபி எடுத்தாரு அவரே ரீல்ஸ் எடுத்தாரு. அப்போ ஒரு தலைவரே இப்படிதான் இருக்காரு. இப்ப இந்த விஜய்க்கு வந்து மக்கள் பிரச்சனை என்ன தெரிய போகுது? அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, எல்லாரும் நம்மள விரும்புறாங்க, மக்கள் வந்து இப்போ அப்படிதான் ஒரு திரை கவர்ச்சியில் தான் இருக்காங்க. இப்போ விஜய் கிட்ட இருக்கவங்க எல்லாருமே திரை கவர்ச்சி தான். யாருக்குமே வந்து விஜய் என்ன பண்ண போறாரு, அவரோட கொள்கை என்ன, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஏன் ஓட்டு போடுறேன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த மாதிரி படங்கள்லயே நடிச்சு வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்யறோம். இப்போ நீங்க கத்தி படம், அதெல்லாம் கத்தி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, கத்தி, தெரி, அப்புறம் மெர்சல், இந்த படம் எல்லாம் பார்த்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, விஜய் தான் வந்து இந்த கதையை உருவாக்குனாரு, விஜய் தான் இந்த வசனத்தை எழுதி இருக்காரு. லியோ படத்துல கஞ்சா கடத்துவாருப்பா, கடைசியா திருந்திடுவார்ல, ஹீரோ ஆயிடுவார்ல. ஓகே, ஹீரோயிசம் தான். ஆனா அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பின்னாடி ஒரு டைரக்டர் இருக்கான், பின்னாடி ஒரு வசனகர்த்தா இருக்கான், பின்னாடி வந்து ஒரு எழுத்தாளர் இருக்கான், பின்னாடி ஒரு நல்ல சிந்தனையாளர் இருக்கான், பின்னாடி ஒரு நல்ல பாடகர் இருக்கான், அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கான். அவன் சொல்றதை இவர் நடிக்கிறாரு, அவனோட இதுக்கு இவர் வாய் அசைக்கிறாரு, அவனோட பாடலுக்கு இவர் வாய் அசைக்கிறாரு, அவனுடைய வார்த்தையை இவர் எமோஷனா இங்க பேசுறாரு, நடிக்கிறாரு. நடிப்புன்றது ஒன்னும் தெரிஞ்சுக்காத ஒரு கூட்டம் தான் இப்ப விஜய்க்கு ஓட்டு போட போகுது. ஆனா இந்த கூட்டம் கூடிய சீக்கிரம் விஜய் தூக்கி எறிஞ்சிடும். விஜயோட உண்மை முகம் தெரிஞ்சா இந்த கூட்டம் தூக்கி எறிஞ்சிடும். இல்ல நான் ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன், விஜயோட கட்சியில ரசிகரா இருந்தவரு இந்த ஜல்லிக்கட்டு போட்டத்துல சமூக செயற்பாட்டாளரா, அது மட்டும் இல்லாம திமுகல அவங்க அப்பா ஒரு பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, இன்னும் வீராசாமின்னு வரும். அவர் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இன்னைக்கு விஜய் பத்தி விமர்சனம் பண்றாங்க. நான் நினைச்சா பதவி கொடுக்கலன்றதுக்கா விமர்சனம் பண்றாங்க. இல்ல இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் வந்து யாருக்கிட்டையும் நெருங்கி பழகுற ஆள் கிடையாது. பொதுமக்கள்கிட்ட நான் பொதுவா சொல்றேன், அவங்க இப்போ புசியானந்தோட நிறுத்திப்பாரு, அதை தாண்டி யார்கிட்ட நெருங்கி பழக மாட்டாரு, தொடர்ந்து பழக மாட்டாரு. அப்ப நெருங்கி பழகுனா தெரிஞ்சிருக்கும் விஜய் வந்து என்ன மாதிரி அரசியல்ல இவர் புரிதல் என்னன்னு, இவருக்கு அரசியல் ஐடியாலஜி இவர்கிட்ட என்ன இருக்கு, இந்த அரசியலை பத்தி இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இவங்க இப்ப போய் சேர்ந்தவங்கன்னா விஜய் வந்து பெரிய அரசியல் ஞானத்தோட வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. என்ன
காமராஜரை தோற்கடித்த அறிஞர் அண்ணாவின் ஆட்சியை கொண்டு வருவோன்றார்ல. அப்பவே தெரிஞ்சிருக்குது அவர் அரசியல் ஞானம் என்னன்னு. அது அண்ணாவை தோற்கடித்து அண்ணாவின் திமுக தோற்கடித்து எம்ஜிஆர் வந்தாரு. அதையும் சொல்றாரு. 1967 சொல்றாரு, 1976 சொல்றாரு. ஆமா, ரெண்டுத்தையும் வந்து அவங்க கொள்கை தலைவர் தோற்கடிச்சுதான். அவருக்கு அந்த வெற்றி மட்டும்தான். என்ன தோத்துச்சு, என்ன யாரு ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சாலாம் இல்ல, எந்த கொள்கை தோத்துச்சு எந்த கொள்கை ஜெயிச்சுச்சுலாம் இல்ல. இங்க உங்களுக்கு யாருப்பா பிடிக்கும் அப்படின்னு வந்து விஜய் கிட்ட கேக்குறாங்க. அட்லியா வந்து லியோ பட டைரக்டர் பேர் என்ன? லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜா. ரெண்டு பேரும் நீ இருக்காங்க. அதே போல கேக்குறாங்க, உங்களுக்கு வந்து யாரு பிடிக்கும்? சங்கரா, ஏஆர் முருகதாசன். ரெண்டு பேரும் நீ இருக்காங்க. உங்களுக்கு யாரு பிடிக்கும்? இசையமைப்பாளர்ல யாரு பிடிக்கும்? ஏஆர் ரகுமானா, இளையராஜா. ரெண்டு பேரும் நீ இருக்காங்க. அப்படிதான் திராவிடமும் தமிழ் தேசியமும் நாட்டின் இருக்கான்னு சொல்லிட்டாப்ல. எல்லாத்துக்கும் அப்படியே பொதுவா போயிடறாப்ல, பாலிசா போயிடறான். மூணாவது ஏதாவது ஆப்ஷன் சொன்னா நெற்றிக்கணும். ஆனா இது மிகப்பெரிய தற்கொலை கூட்டம், அரசியல் படுத்தப்படாத கூட்டம். இந்த கூட்டத்தை ஒழிக்கலாம் கூடாது, அரசியல் படுத்தணும், மாத்தணும். அது வந்து விஜயால தான் முடியும். எப்படி முடியும்னா, தொடர்ந்து விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா தானாலே அந்த கூட்டம் தெரிஞ்சுக்க ஒரு தற்கொலை அப்படின்ட்டு. அப்போ வந்து தானாலே அந்த கூட்டம் வந்து அரசியல் படுத்தப்பட்டுருவாங்க. அது அந்த கூட்டத்தோட அரசியல் பார்வை மாறும். அடுத்தது ஒரு நடிகரை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அடுத்தது ஒரு நடிகரை நடிகரா பார்ப்பாங்க. அந்த திரையில இருக்கிற தரையில போராடுற போராளிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருப்பாரு. ஏற்கனவே விஜயகாந்த், கமலஹாசன் ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிறாங்க. எப்படி சினிமால அவங்க பேசுறதுலாம் அரசியலுக்கு எடுபடாது, சினிமா வேற அரசியல் வேறன்ட்டு அவங்க ரெண்டு பேரால புரிஞ்சுக்கிறாங்க. இதுல ஒண்ணு சொன்னோம், விஜயகாந்த சீமான விமர்சிச்சான்றீங்க. விஜயகாந்த் நல்ல மனிதர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஹிந்தி படிக்க விடலையேன்னு வருத்தப்பட்டு பேசுறாரு. அப்போட அரசியல் பார்வை எப்படி இருக்கும்? இல்ல அதுதான் நடிகர்களுக்கான அரசியல் பார்வை வேற. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம நடிச்சாலே பெரிய அரசியல்வாதின்னு நினைச்சுக்கிறாங்க. படத்துல 4 டைலாக் பேசினா நம்ம தான் பெரிய புரட்சியாளர்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா களம் வேற, அரசியல் களம் வந்து வேற. இங்க வேணா ஒரு திரை கவர்ச்சியில ஓட்டு வாங்கிடலாம் ஒரு எலெக்ஷன்ல. 2வது எலெக்ஷன்ல அந்த திரை கவர்ச்சி என்னைக்குமே எடுபடாது. இவங்க எடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க, ஜெயலலிதா, எம்ஜிஆர். ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் அரசியல் இருந்தாங்க, பல காலம் பயணிச்சு. எத்தவனும் சிஎம் ஆகணும் வந்து நின்னோம் அப்படிலாம் நிக்கல. அவங்க பல காலம் பயணிச்சிருக்காங்க. அந்த 80களின் காலகட்டத்துல சட்டமன்றத்துல ஜெயலலிதாவுக்கு நடந்த அநீதி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டிதான் வந்தாங்க. அவங்களோட அரசியல்ல முரண் இருக்கு, ஆனா அவங்க இதெல்லாம் சந்திச்சு வந்தாங்க. இப்ப இவங்க கட்சியில யாராவது ஜெயிலத்துக்கு போராட்டத்துல உள்ள போட்டா கட்சி என்ன தெரியல. ஐயா, இது சொல்ற கேட்க, ஒரு போராட்டம் நடத்துறாங்க எல்லா மாவட்டத்திலயும். ஒரு நாள் போராட்டம்னா கைது பண்ணி ஒரு நாள் வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. ஆமா, போலீஸ் கைது பண்ணுவாங்க, அவன் ஓடுறான், போராட்டம் நடத்துறவனே ஓடுறான், கைது ஆக மாட்டான், சந்து வந்து எல்லாம் பூந்து வரான். ஈவினிங் டியூஷன் போனா அடுத்த நாள் ஸ்கூல் போனோம். இப்போ பின்ன அம்மா வைவாங்க. அப்போ எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அதனால சனிக்கிழமை வச்சாங்க ஓட்டு இல்லைன்ற. சரி விடு, அவங்க கட்சி தலைவர் சின்ன பிள்ளைத்தனமா நடந்திருக்காரு. இன்னும் அரசியல் படுத்தப்படணும், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா விஜய் வந்து இதை ரசிக்கிறாரு. எப்படி கட்டோட்டுக்கு பால் ஊத்துறத ரசிக்கிறாரோ, எப்படி கட்டோட்டுக்கு ஆரத்தி எடுக்கிறத ரசிக்கிறாரோ, எப்படி வந்து கட்டோட்டுக்கு பூசணிக்காய் சுத்தத்தை ரசிக்கிறாரோ, அதே போல இந்த குரங்கு சேஷ்டை எல்லாத்தையும், இந்த அணிலோட எல்லா சேஷ்டையும் விஜய் வந்து அழகா ரசிக்கிறாரு. அவரே அதான் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் ஜண்டா அந்த மாதிரி இருக்கிறாரு. இல்ல, இந்த கட் அவுட்ன்றது கட்சி அந்த கூட்டம் நடத்துறதுல இருந்து வச்சா போதும். வழி நெடுக வச்சிருக்காங்களே, இந்த போலீஸ் எல்லாம் கண்டிக்கூடாதப்பா. போலீஸ் தான் கண்டிச்சா போலீஸ் நம்மள அடக்குறாங்க, போலீஸ் நம்மள ஒடுக்குறாங்க, அனுமதி தர மாட்டாங்க அப்படின்றீங்க. அதனால தான் இந்த ஃப்ரீயா விட்டா, நீ பண்ணுங்க ராஜா அப்படின்னு நான் கோர்ட்ல போட்டோ காட்டிக்கிறேன், நீங்க பண்றத. இந்திய அளவுக்கு போயிருக்கு. ஐயோ, அதான் என்டிடிவியோட அந்த ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்டை போட்டு, பாவை அந்த மனுஷன் நரசிம்மராவை விட ரொம்ப பொறுமையா இருக்கிறாரு. அவர் கழுத்துல துண்டை போட்டு வலிச்சு அவர் ஆடுந்து, இந்திக்காரன் தான் நம்ம திட்டுவோம், டேய் படிக்காத தற்கொலைங்களா, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, வடக்கன்னு சொல்லுவோம். இப்ப அவங்க நம்மள கலாய்க்கிறானுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழக வெற்றிக்காரன் வந்து தமிழ்நாட்டு மானத்தை வாங்கின்னு இருக்கு. விஜய் வந்து இன்னும் 12 வாரம் இந்த மானத்தை வாங்குவாருன்னு நினைக்கிறேன். இதை சரிப்படுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். கோர்ட்டும் ஒரு தடவை அவரை கண்டிச்சு தீர்ப்பு கொடுத்துன்னு இருக்கோம். கோர்ட் வந்து சொல்லியிருக்கு, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், யாரும் மேலானவர்கள் இல்ல. அப்படியா? கோர்ட் அவர் சொல்லியிருக்கு விஜய்க்கு, யாருமே மேலானவர்கள் இல்ல, சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமம். விஜய் வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு அவரு சொல்லி ஒரு முன்னுதாரணமா இருக்கலாமே மற்ற கட்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதை விஜய் ஏற்பாரா இல்லையா அப்படின்னு வந்து கேள்விக்கு கண்டிப்பா ஏற்க மாட்டாரு. ஏன்னா விஜயை பார்க்க வர்றது பொதுமக்கள் இல்ல. இப்போ நீங்க நினைக்கிறீங்க திருச்சியில பொதுமக்களா வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிற மாவட்டங்கள்ல இருந்து ஏற்கனவே விஷயம் சொல்லப்பட்டு எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வாங்க, அங்கிருந்து நம்ம பொறுமையா தான் இவரை கூட்டின்னு போறோம், இவரை வந்து பொறுமையா தான் கூட்டின்னு போறோம், கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நாம வந்து போலீஸ்க்கு நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சிருக்காங்க. எல்லா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க. இதுல வந்து இவங்க சீமான் அண்ணன் வந்து போன ஒரு பொதுக்கூட்டத்துல, அதாவது சொந்த நிலத்திலே அகதிகளாக்கப்படும் மக்கள் கோயம்புத்தூர் கூட்டத்துல அண்ணன் பேசும்போது, என் தம்பி அவன் என் தம்பி, இது வந்து துப்பாக்கி
கத்தி பட பிரச்சனை விஜய்க்கு இருக்கும்போது வந்து விஜய் வந்து அவன் என் தம்பி அப்படின்னு தான் பேசுவாரு. ஆமா சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் இந்த ரசிகர் குஞ்சுகள் சும்மாதான் இருந்தாங்க. அவர் குரல் கொடுக்கும்போது சும்மாதான் இருந்தாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லும்போது சும்மா தானே இருந்த நீ. ஆமா அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்றாங்க? இப்ப பாரு, இவர் சீமான் அண்ணன் பேசுறாரு. அதே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சின்ன சின்ன பசங்க சீமான் அண்ணனுக்கு வந்து ரொம்ப தரக்குறவா பேசியிருந்தாங்க. சின்ன பசங்களும் தலைவரும் ஒன்னாயிடுவாங்களே. அப்படி இல்ல. இப்போ இதே வந்து நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. அப்ப நாம் தமிழ் கட்சி ஆள் வந்து மேல ஏறி பேசுறாரு. அவர் பேசும்போது அடுத்தது திருமாவளவன் தப்பா பேச போறாருன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. சீமான் அண்ணன் கீழே இருந்து எழுந்து, உங்களுக்கு வந்து நம்ம கூட பிறந்த ரத்த உறவு யாருன்னு தெரியணும், அவங்களை நீங்களாம் தப்பா பேசக்கூடாது, அண்ணன் திருமாவளவனையோ அண்ணன் அன்புமணி ராமதாஸையோ ஒருமையில பேசக்கூடாது. இது தலைமை சீமான் அண்ணன் சொல்றாரு அந்த பேச்சாளருக்கு. வன்னி அரசுக்கு வந்து திருமாவளவன் சொன்னார்ல, சீமான் வந்து நீங்க எதுவும் தவறா பேசக்கூடாதுன்னு அறிக்கை போட்டாரு. இதுதான் கட்சியோட தலைவர்கள், இதுதான் ஒரு தலைவரோட செயல். அதே திருமாவளவன் அவர் பிறந்த நாள்ல ஒரு சிலரை வச்சு அண்ணனை வந்து எப்படி நடத்தினாருன்னு இருக்கு. ஆனா அந்த மாதிரி இப்ப இருக்கும்போது விஜய் பாத்தீங்கன்னா, விஜய் வந்து என்ன சொல்லிருக்கணும், வெளிப்படையா அறிக்கைலாம் ஒண்ணு தேவை. அவங்க மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு, நம்ம யார் இந்த மாதிரி பேசுறா, இந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்க. சீமானன் மட்டும் இல்ல, மத்த தலைவர்களையும் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சீமானனா அவன் இவன் பேசுறாரு, விஜய்ல உரிமையில பேசுறாரு. இப்பதானே பேசுறாரு. துப்பாக்கி படம் அப்ப பேசும்போது என்ன பண்ணிருந்த? அப்போ ஒரு தம்பி இப்போ கத்தி படம் பேசும்போது என்ன பண்ணிருந்த? யாரு கூட வந்து நின்னா? துப்பாக்கி படம், கத்தி படம், விஜய்க்காக யாரு பேசுனா? அப்பவும் அவர் அவன் என் தம்பி தான். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவன் என் தம்பி தான், அவன் வந்தா எனக்கு சந்தோஷம் தான், நானும் அவனும் சேர்ந்துதான் அவன் வந்து அவர் பேசியிருக்காரு. அப்பெல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க. விஜய் பிறந்த நாளுக்கு சீமான் அண்ணன் எதிரில் வந்து ரசிகர்கள் பார்க்கும்போது கை குத்து தான் போனீங்க அவர்கிட்ட. பாராட்டி அவன் இவன் பேசினா ஓகே, விமர்சனம் பண்ணி அவன் இவன் பேசினா அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த ஒரு சாதாரண விமர்சனத்தை இவங்களால தாங்கிக்க முடியல. எல்லா இடத்துலயும் போய் வழக்கு கொடுக்குறாங்க, எல்லா காவல் நிலையங்களும் எல்லா மாவட்டத்திலையும். அப்படி வழக்கு கொடுக்கும் போது இப்போ என்ன சொல்றது, விஜய் வந்து என்ன பண்ணோம், விஜய் பேசுறா தப்புன்னு தெரிஞ்ச விஜய்க்கு சீமான் அவர்களை இவங்க பசங்க பேசும்போது இது தவறு, இந்த மாதிரி பேசக்கூடாது, ஒரு அறிக்கை விட்டு இருக்கலாம். ஸ்கூல் பசங்க லைஃப் பாதிக்கப்படும். விஜய் வந்து அவங்க உயிரை பத்தியே கவலைப்படல. மேல ஏறுறான், கரண்ட் கம்பி மேல ஏறுறான், உயிரை பத்தி கவலைப்படல. கவலைப்பட்டு இருந்தா ரெண்டு மாநாடுல இந்த பிரச்சனை நடந்தது. ஒரு போராட்டம், அஜித் குமாருக்காக ஒரு போராட்டம் சென்னையில. அதுலயே இந்த மாதிரி பேரிகார்டு கம்பியெல்லாம் போட்டு உடைச்சாங்க, டிவைடர் கம்பியெல்லாம் போட்டு உடைச்சாங்க. எனக்கு புரியல. நீதிமன்றத்துல அவங்களே பர்மிஷன் கேட்டு இதை நாங்க சரி பண்ணி தரோம்னு சொல்லி அதுக்கான பணத்துக்கு செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல சொல்லி இருந்தாங்க. அந்த உடஞ்ச காருக்கு ஏதோ 10 வருஷ காரு தான் திருப்பி வாங்கி கொடுத்தாங்களா? ஏதோ வாங்கி கொடுக்குறாங்க. நீ வந்து தனிப்பட்ட ஒரு ரசிகனோட காரு. ஆனா பொது சொத்தை சேதப்படுத்தும் போது, உன் கட்சி சாராத பிற மக்களோட சொத்துக்களை சேதப்படுத்தும் போது விஜய் என்ன பண்ணோம், ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி பண்றவன் என் கட்சியில இருக்காது, இந்த மாதிரி பண்றவன் என் தம்பி கிடையாது, என் ரசிகம் கிடையாது, என் தொண்டம் கிடையாது, என் கட்சிக்காரன் இதை பண்ண மாட்டான், இப்படி பண்ணக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சொல்லிருக்கணுமா வேண்டாமா? சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? நீதிமன்றம் அறிவுறுத்துற அளவுக்கு நீ ஏன் நடந்துக்கிற? ஒரு தலைவன்னா என்ன முன் உதாரணமா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். விஜய் ஏன் அப்படி இருக்க மாட்டாரு? ஏன்னா விஜய் வந்து இன்னும் அந்த ஹீரோ மனப்பான்மையில இருந்து வெளியே வரல, கதாநாயகன் மனப்பான்மையில இருந்து வெளியே வரல, கட்சியோட தலைவனா ஆகல. இன்னமும் அவர் ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகனா இருக்கு. அவர் பனையூர்ல இருந்தே இன்னும் அவ்வளவா வெளியே வரல. ஆமா, பனையூர்ல இருந்தே இன்னும் வெளியே வரல. ஆனா அவர் சொல்றத பாருங்க, நான் எவ்வளவு பெரிய உயரத்தையும், நான் எவ்வளவு பெரிய வசதியையும், எவ்வளவு வாய்ப்புகளையும் விட்டு வரலாங்க உங்களுக்காக. விட்டு எங்க வராரு? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவுல வராரு. லீவுல வந்துட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ சரியான திட்டமிடல் இருந்திருந்தா போன தடவை திருச்சி முடிச்சு அரியலூர் வந்து பெரம்பலூர் வந்திருக்கலாம். சரியான திட்டமிடல் இருந்தா அவங்க கட்சிக்காரங்களே ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவங்க, அழுதுக்குன்னே சொல்றாங்க, நாங்க காலையில இருந்து காத்துன்னு இருக்கோம். நீ ஏன் காலையில இருந்து காத்துன்னு இருக்க? திருச்சிக்கு 10:30 மணிக்கு வர விஜய்க்கு 9 மணிக்கு தான் கூட்டம் கூடணும்னு வந்து நிபந்தனை. 9 மணிக்கு தான் கூட்டம் கூடணும் நிபந்தனை. திருச்சிக்கே 9 மணிக்கு தான் வான்னு சொல்லிருக்காங்கன்னா, நீ பெரம்பலூர்ல இருக்கிற ஆளு எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? சாயந்தரம் வர வேண்டியதானே? 5 மணிக்கு கூட. ஏன் நீதான் திருச்சியில லேட் ஆயிடுச்சு, பெரம்பலூர் வரமாட்டாங்க தெரிஞ்சிருக்கணும்ல. அவங்க கட்சி மாவட்ட நிர்வாகி சொல்லிருக்காங்க, காலையில வந்து நிக்க கூடாதுல்ல, சொல்லணும். அங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்கேயே வந்து லேட் ஆகுது, அங்க இருந்து இங்க வரணும், யாரும் காத்துன்னு இருக்காதீங்க, இந்த போயிட்டு சாயந்தரம் வாங்கன்னாச்சும் சொல்லணும்ல. தமிழகமே காத்துட்டு இருக்குன்னு காட்ட வேணாமாடா? அது தலைவனோட வேலையா? தன் தொண்டர்கள் வந்து காத்து நிற்குது, தன் தொண்டர்கள் மயங்கி வருது, தன் தொண்டர்கள் மேல ஏறி உயிருக்கு ஆபத்தான நிலையில நிக்கிறத பார்த்து ரசிக்கிறவங்க ஒரு தலைவன். ஒரு தலைவன் மனப்பான்மைதான். தான் தொண்டை கீழே விழுந்து சாக போறான், மேல ஏறி நிக்கிறான், இதை பார்த்து ரசிக்கிறவன் ஒரு நல்ல தலைவனா இருப்பானா? இதை வந்து இதை வந்து அந்த தமிழகத்து வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து ஒரு கதாநாயகன், ஒரு திரை பிரபலம், அவ்வளவுதான். தலைவருக்கான மனப்பான்மை இல்ல.
விஜய் வந்து திருச்சியில நான் மலை மேல மலைக்கோட்டை மேல நின்னு பேசுறேன், மலைக்கோட்டை திருச்சி கோட்டை எங்கள் கோட்டை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அடுத்த அண்ணன் சீமான் வந்து மலைகளின் மாநாடு போடுறாரு. இந்த தமிழகத்துல மிகவும் ஒரு அற்புதமான 2 மலைகள், 2 மலைத்தொடர்கள் இருக்கு. ஒண்ணு வந்து மேற்கு மலைத்தொடர், ஒண்ணு வந்து கிழக்கு மலைத்தொடர். ரெண்டும் சேர்ற இடம் தொட்டபெட்டா, ஊட்டி. இத பத்தி விஜய் கிட்ட கேட்டா நம்ம பேசுவாரு. தொட்டபெட்டா உச்சி மேல முட்டை போறட்டா, நான் தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா. இதுதான் வந்து விஜய்க்கும் சினிமா. அது சினிமா. சீமான் என்ன சித்தாந்தம். இதுதான் சினிமாவுக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். இல்ல இதுல ஒரு விஷயம், மாடுகளின் மாநாடு போடும்போது நிறைய மாடுகளை வச்சு மாநாடு போட்டோம், போலீஸ் கேஸ் குடுக்கல. அதான் மாடுகள் மாநாடுல மாடுகளே சும்மா இருந்துச்சு. ஆனா விஜயோட மாநாடுல இந்த அலி குஞ்சிங்க ஒருத்த கூட சும்மா இல்ல. அது ஒரு விமர்சனமா வந்தது. சீமான் கூட ஒரு மாடுகள் மாநாடு நடத்தினாரு, அங்க வந்து மாடுகள் கூட அவர் பேசுறது சும்மா இருந்தது. ஆனா விஜய் பேசவே ஆரம்பிக்கல. விஜய் பேசுறதே கேட்காத அளவுக்கு இந்த தற்கொலைங்க கத்தின்னு இருந்தது அப்படின்ட்டு வந்து ஒரு விமர்சனம் இருந்தது. இன்னொன்னு கேள்விப்பட்டேன், அடுத்த மாநாடு நடத்துற இடத்துல ஏதோ ஒண்ணு வேணாம்னு சொன்னாராமே ஆனந்த். என்ன சொன்னாரு அது சரியா தெரியல. என்ன வேணாண்டாரு? நாகை மாநாடு ஏதோ ஒண்ணு நடக்குது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்ப வர சனிக்கிழமை ஆமா நாகப்பட்டினத்துல ஒரு ஸ்பாட் தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்களை சந்திக்கிறதுக்கு, தேர்தல் பரப்புரைக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அங்க போய் ஆனந்த் குசி ஆனந்த் வந்து இடத்த பார்வையிட்டு இருக்காரு. பார்வையிட்டு ஆள் திரும்பி பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டாரு. என்னாச்சு? அங்க பார்த்தா ரொம்ப உயரமான மின்கோபுரம் ஒண்ணு இருந்திருக்குது. இருக்கட்டுமே, இருந்தோட இந்த ஸ்பாட் எனக்கு வானா அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் கத்தணும், ஏறாத மேல ஏறாத இறங்கு, நீ ஏன் ஏறுற அப்படின்னு அவர் தான் கத்தணும். அவர் சொன்ன தனிதான் காஞ்சி போவோம். அப்புறம் அவரை தான் வந்து அவர் தான் பொதுச் செயலாளர்ல, விஜய் எதுக்குமே வெளில வர மாட்டாரு, இவரை தான் அனுப்பிவிட்டாரு போய் பதில் சொல்லியா கோர்ட்ல நீ அப்படின்ட்டு. அதனால அவர் உஷாராயிட்டு இங்க வானா. இப்ப எப்படி பாக்குறாருன்னா காலி கிரவுண்டா தேர்ந்துக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவங்க பசங்க மேல ஏற மாட்டானுங்க அப்படின்னு காலி கிரவுண்டா தேர்ந்து இருக்காரு. இன்னொரு ஸ்பாட் பாத்துருக்காங்க அண்ணா நகர்ன்ட்டு. அந்த அண்ணா நகர் டிராபிக் நிரம்புற ஏரியா, சிட்டியோட மெயின் ஏரியாவா இருக்கு. அதனால அங்கேயும் வந்து அனுமதி கிடைக்காது. எதுக்கு இழுபறினா இவங்க ஸ்பாட் ரெடி பண்றதுதான் இழுபறி ஆயிடுது. எனக்கு ஒரு டவுட். அதே போல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது சொல்லிடுறேன், மாநாடு கூடுற அதாவது மக்கள் சந்திக்கிற இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. கரெக்டா விஜய் 30 நிமிஷம் தான் பேசுவாரு. 30 நிமிஷம் கூட அவர் பேச மாட்டாரு, அது வேற விஷயம். என்ன கரெக்டான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்துடணும், சரியான நேரத்துக்கு அந்த இடத்துல வந்துடணும். இத்தனை நிமிஷம் தான் பேசணும். இதை நீங்க வந்து அதெல்லாம் பேசுவா சரி அப்படிங்கிறாரு. எழுதி கொடுத்துட்டு போன்னு இருக்காரு. எழுதி கொடுத்துட்டா வழக்கு போடுறதுக்கு ஈஸி ஆயிடும் காவல்துறைக்கு. அதனால என்ன பண்றாரு, எழுதி கொடுத்து தாமதப்படுத்துறாரு. அதனாலதான் காவல்துறை அனுமதி கொடுக்குறதுக்கு தாமதம் ஆகுது. நான் திமுக அரசெல்லாம் ஆதரிக்கல. தற்கொலைங்க இவங்க ஒழுங்கா இருந்தா ஈஸியா பர்மிஷன் கிடைச்சிடும். பர்மிஷன் வந்து எப்பவுமே இப்போ அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு, பர்மிஷன் கொடுக்காது இருக்கு. சும்மாவே பர்மிஷன் தர மாட்டான். இப்ப இவங்க பண்றத ஃப்ரீயா பண்ண விட்டு எல்லா மீடியாலும் காட்ட விட்டு அவனுக்கு வந்து இப்ப கையில ஸ்ட்ராங்கா இருக்கான். போட்டோவை காட்டுறான் ஜட்ஜி கிட்ட, ஐயா பாருங்க ஐயா பள்ளிக்கூடத்துக்கு மேல ஏறி கூரையெல்லாம் பிச்சு போடுறானுங்க, இவங்க குரங்கு சிஸ்டம் பண்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தெரிய படத்துல ஒரு போன் வரும், சார் ஸ்கூல்ல 4-5 பொறுக்கி உள்ள உட்காந்து தண்ணி ஆச்சுன்னு இருக்காங்க. அப்படியே அந்த ஜீப் வந்து நிக்கும், நின்னோட உள்ள போவாரு, அந்த மியூசிக்கோட உள்ள போவாரு. எல்லா ரவுடிங்களை அடிச்சு பிடிச்சு அதுல ரவுடிங்களை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அந்த மாதிரி அடிச்சு வெளில கூட்டு வந்து அந்த ஸ்கூல் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா இப்போ சம்பவம் எப்படி ஆகி போச்சுன்னா, போலீஸ்காரன் தான் அடிக்கிறான். ஐயோ யார, விஜயோட ரசிகரை அடிக்கிறான். அந்த அளவுக்கு வந்து விஜயோட தற்கொலை கூட்டம் ஒரு மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி நடந்துன்னு இருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த படத்துல அந்த ரவுடிங்களை அடிச்சது வந்து போலீஸ்காரன் அடிக்கிறான், அது சரி. இந்த இடத்துல நீ கரண்ட் கம்பி மேல நீ இது மேல எடுக்கிறதுக்கு போலீஸ்காரர் அடிக்கல, குச்சியை வச்சு இறங்க, அதுக்கு போலீஸ்காரர்கள் நடக்குமுறை ஒழிக அவங்க கத்துறானுங்க. இப்ப வந்து போலீஸ்காரங்களுக்கு நிறைய வந்து ப்ரூஃப் கிடைச்சிச்சு, இவங்களை அடக்க முடியாது. அவங்க தலைவராலே இவங்க என்ன போந்தோ இவரே சொல்றாரு, வேன் மேல ஏறி நின்று தம்பி இறங்குப்பா பிரதர், இறங்கு பிரதர், இவரே கெஞ்ச விட்டுருக்கான். கடைசியா குஷி ஆனந்த் கிட்ட சொல்லிருப்பாரு, ஏங்க சொல்லுங்க, ஏங்க நான் சொன்னா கலாய்க்கிறானுங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு குஷி ஆனந்த். அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் சொன்னாரு, விஜயண்ணா அந்த தம்பியை கொஞ்சம் இறங்க சொல்லுங்கண்ணா. விஜயண்ணா இவர்ல ஏய் சார் தம்பி கொஞ்சம் இறங்குப்பா, தம்பி அது மேல பிரதர் கம்பி சாயுது, மரம் சாயுது பிரதர், இறங்கு பிரதர் அப்படின்னு இவரு சொல்லியோ கேட்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்க திருச்சியில காலைல 9 மணிக்கு ஒயின் ஷாப், 10 மணி தான் ஒயின் ஷாப், 12 மணி தான் திறக்கிறான். 9 மணிலாம் பிளாக்ல வாங்கி எல்லாரும் குடிச்சுக்கிறானுங்க. இல்ல இவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு குஷி ஆனந்த், அவரோட ஊர்ல நடக்கும் போது எந்த ஒயின் ஷாப்ல அந்த சரக்கு அதிகமா போகும் அவர் சந்தோஷம் தந்துருப்பாரு. ஆமா ஆமா, அவரே ஒயின் ஷாப் தான் நடத்துறாரு. அப்படியாடா? ஆமா ஆமா, அவர் குஷில வந்து ஒரு ஒயின் ஷாப் வச்சு நடத்தின்னு இருக்காரு. அது விட அது நம்மளுக்கு தேவையில்லாத கதை, அது அவர் சொந்த விஷயம்.
இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த இப்ப நாகப்பட்டினத்தில் நடக்கிறது மீண்டும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுமா? அதாவது நீதிபதிகளோட கண்டனத்துக்கு திரும்பவும் விஜய் வந்து ஆளாவாரா? ஒரு தடவை விஜய் வந்து நீதிபதி கண்டனத்துக்கு ஆளாகும் போது அவர்கள் வாக்குகள் சரியும். தமிழக அரசு சந்தோஷப்படுவாங்க. ஏன் சொல்லு? தமிழக அரசு சந்தோஷப்படும். இல்ல ஏன் சொல்லு? இல்ல நீங்க ஒண்ணு யோசிக்கணும். நாம வந்து சந்தோஷப்படுற விஷயமே கிடையாது. ஏன்னா விஜய் வரலன்னா அரசியல் படுத்தப்படாத இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது வெளியில தெரிஞ்சுக்க. இல்ல நீ ஒரு விஷயத்த கேளு. ஏன் சந்தோஷப்படுவாங்க? ஓட்ட பஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவனுங்க பொது சொத்தை அடிப்பானுங்க. அந்த டெபாசிட் பண்ணது புது பஸ் விட்டுட்டு நாங்க தான் புது பஸ் விட்டோம்ன்றாங்க தமிழக அரசு. அவங்க தமிழக அரசு வச்சு சம்பாதிக்கலாம்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் சரி சம்ம கலெக்ஷன் கட்டுவாங்க. இதுல வந்து நாம வந்து அவங்க மேல கோவப்படுறதோ அவங்களை திட்டுறதை விட நாம வந்து விஜய்க்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய திரைக்கவர்ச்சியை நம்பி இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு மூடர் கூட்டம் இருக்குன்னு வெளியில காட்டியிருக்காரு. இது ரொம்ப வந்து விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இன்னும் இவங்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு. நாம என்ன நினைச்சோம், தமிழ்நாடு மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்கள் வந்து நல்லா அரசியல் படுத்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆனா இவ்வளவு பெரிய ஒரு தற்கொலை கூட்டத்தை வந்து விஜய் நம்பி இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் இதை வந்து இப்ப இதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு சரியான அரசியல் கற்பிச்சு அவங்கள மடைமாற்றம் செஞ்சு சரியான அரசியல் பாதைக்கு கூட்டிட்டு வரலாம். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. தொடர்ந்து வந்து விஜய் நீங்க இந்த மாதிரியே ஒரு கூட்டங்களை நடத்துங்க. நீங்க நடத்துற ஒவ்வொரு கூட்டமும் நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றம் உங்களை எச்சரிக்கும். நீதிமன்றம் எச்சரிச்சுன்னு திரும்ப நீங்களே அதை மதிக்க மாட்டீங்க. சட்டத்தையே விஜய் வந்து மதிக்கல. ஆனா சினிமால சட்டத்தை காப்பாத்துறவரு விஜய் தான். அங்கேயும் இருக்கும், சென்சார்ல கட் பண்றாங்க அந்த காட்சியெல்லாம். இந்த காட்சி சமூகத்துக்கு எதிரானது, கட் பண்றீங்க அப்படின்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அங்க சில லட்சம் கூடிச்சு, அது பெரிய கூட்டம், அதை கட்டுப்படுத்த முடியல, போலீஸ் தான் வந்து இதை கட்டுப்படுத்தணும்ன்றாங்க. நண்பர் சொல்றத பார்த்தா அந்த நிபந்தனையில போலீஸே குறிப்பிட்டிருக்காங்க போல இருக்குது, நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. ஆனா எந்த தலைமையும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகத்தோட கவனத்தையே ஈர்த்துச்சு. அங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அதே போல இவங்க கூட்டம் முடிஞ்சோன்னா அந்த இடம் ஃபுல்லா சுத்தமா நாசமா இருந்தது. நீங்க வந்து மாநாடு பார்க்கும்போது சேருங்களை போட்டு உடைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இந்த பரப்புரை பார்த்தா அங்கங்க செருப்புகள் செதறி கிடந்தது, இடமே நாசமா இருந்து அவர் பேனர் எல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. ஆனா நம்முடைய நாம் தமிழ் கட்சி கூட்டம் பாத்தீங்கன்னா மாநாடு முடிஞ்ச அந்த சேர் போடுறது ஒத்த சேரு வீணா இருக்காது. அந்த இடத்துல ஒரு குப்பை இருக்காது. இந்த மரங்களின் மாநாடு அங்க வந்து ஒரு நெகிழி பை, அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு நெகிழி பை கிடையாது. அப்புறம் இது வந்து சொல்லி ராணுவ கட்டுப்பாடு ஒரு தடவை விஜய் சொல்றாரு. விஜய்க்கு ராணுவ கட்டுப்பாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்து நின்று பார்க்கணும். ஒரு கொடி ஏற்றும் போது எப்படி கொடிப்பாடல் பாடப்பாரு, ஒரு உறுதிமொழி எப்படி இருக்கு, அகவணக்கம் வீர வணக்கம் எப்படி, ஒரு பேச்சாளர் பேசி முடிச்சிட்டோம்னா அடுத்த பேச்சாளர் எப்படி பேசுறாங்க, குறித்த நேரத்துல எப்படி முடிச்சு கொடுக்குறாங்க, கூட்டம் முடிஞ்சோன்னா எப்படி கலைஞ்சு போறாங்க, அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த மாவட்டத்தை தொகுதியை சார்ந்த உறவுகள் எப்படி டிராபிக் கிளியர் பண்றாங்க, பொதுமக்களுக்கு எப்படி இடைஞ்சல் இல்லாம. நான் சொல்றேன், இங்க வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில யாரு அண்ணன் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அறிவிக்கிறார் ராயபுரம் ஒய்எம்சில. அது அத்தனை நாள் வந்து செய்தியாவே வந்தது. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி எந்த இடத்துலயும் போக்குவரத்துக்கு ஒரு நெரிசல் இல்லை அப்படின்ட்டு இவ்வளவு அழகா வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு வந்து செய்தித்தாள்ல வந்திருக்கு. அது ஒரு சில 100 பேர் வந்திருப்பாங்களா? சில 100 பேர் அந்த திடலே நிரம்பி வெளியில வரைக்கும் நின்று இருந்தாங்க. சென்னையோட சிட்டி சென்டர்ல சேப்பாக்கம் அந்த உட்லாண்ட்ஸ் இதுக்கு அவ்வளவு கூட்டமாடா வந்துட்டு அந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் வந்து அவ்வளவு பேரை வந்து இது பண்ணுவோம். இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அவ்வளவு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி யாரும் காவல்துறை கூட வேலை கொடுக்கல, எல்லாமே நாங்களே இருந்து பண்ணோம். அவ்வளவு சிறப்பா இருந்தது. அதே போல ஏன் இவங்க பண்ணல? இப்ப வந்து கம்பாரிசன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர்ல. நாம் தமிழ் கட்சி கூட்டம் தாவேகா கூட்டம், நாம் தமிழ் கட்சி தொண்டர் தாவேகா தொண்டர், கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டம் நாம் தமிழ் கட்சியோட ஒரு மாணவர் பாசறை சின்ன பையன் பேசுறது, இந்த பக்கம் தாவேகாவோட சின்ன பையன் பேசுறது. இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மக்களுக்கு தெளிவு வருது, யார் சரியான தலைமை, யார் சரியா நடத்தி கூட்டிட்டு போறா அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலை நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்து தாவேகாவால எல்லாரும் நினைச்சாங்க, தாவேகாவால நாம் தமிழ்ச்சி இழப்பு நினைச்சிருக்காங்க. இல்ல, தாவேகாவால் தான் நாம் தமிழ்ச்சி வளரும். இப்போ ஒரு பையன் ரோட்ல பொறுக்கியா புறம்போக அப்படி சுத்தி இருப்பான் கஞ்சா அடிச்சுன்னு, ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு நல்லா இருப்பான். என்ன இப்போ இந்த பையன் இல்லாத வரைக்கும் இந்த பையனுக்கு வந்து சாதாரண ஒரு பையன் தான். ஆமா, இந்த பையன் படிக்கிறான் போறான் வரான். ஆனா அந்த பையன் அந்த தெருவில் வந்த உடனே என்ன ஆகும், இந்த பையன் எவ்வளவு நல்லா இருக்கான், புரியுதா, இந்த பையன் எவ்வளவு வந்து அமைதியான பையனா இருக்கான், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான், எப்படி இருக்கான், இந்த பையன் எப்படி இருக்கான், இவனை வளர்த்தவன் ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்காங்க, இவனை வளர்த்தவங்க எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. அப்போ அந்த ரெண்டு வளர்ப்பு பத்தி பேசப்படும். அப்ப 2 வளர்ப்பு பத்தி பேசும்போது தானாவே இந்த பையனோட குடும்பம் வந்து
அவனோட குடும்ப கௌரவம், மத கௌரவம்னா சாதி கௌரவம், மத கௌரவம் இல்ல, வளர்க்கறதுல, சமூகத்துல ஒரு பையனை வளர்த்ததுல அந்த கௌரவம் வந்து மேலோங்கும். அந்த குடும்பத்தோட அந்த தந்தை பெற்றோருக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். அப்படிதான் நாம் தமிழ்ச்சி தலைவர் சீமான் அவர்களுக்கு இப்ப நல்ல பேர்களை வந்து எடுத்துக்கொண்டு வருது வந்து தாவேகாவோட வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் அவர்கள் தொண்டர்கள் அணில் குஞ்சுகளும் தற்குறிகளும் தான். இதுதான் தெரியக்கூடாதுன்றதுக்காக 234 தொகுதியில போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்காக கேஸ் கொடுக்கல, அதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்கல. 234 தொகுதியில போயிட்டு சீமான் மேல கேஸ். ஆமா, சூப்பர். சரி, எட்டுக்காட்டு போட்டுலாமா? எண்டுகாடு போட்டுருவோம். யாருக்கு எட்டுக்காட்டு போடுறதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம். பார்த்து ஏதாவது கருத்து இருந்தா கீழே போடுங்க. அணில்கள் திட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா விமர்சனமும் உங்க கட்சி மேல வரல, உங்கள் நடவடிக்கைகளின் மீதாக உங்க கட்சி மேல வருது. நீங்க அவர் உங்களுக்காக வந்தாருன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அவரை நீங்க கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்திருக்கீங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. நீங்க கருத்துப்பா. தற்கொலை தம்பிகளுக்கு ஒரு அறிவுரை. முன்னாள் விஜய் ரசிகர் கிட்ட முன்னாள் விஜய் ரசிகர், நீங்க வந்து அவர் எத்தனை போய் கோர்ட்ல நிறுத்துறீங்க, இப்ப கோர்ட்ல நிறுத்திருக்கீங்க, அதோட நிறுத்திங்க, எத்தனை போய் ரோட்ல நிறுத்திடாதீங்க. நான் அவரோட ரசிகரா கேட்கிறேன். அவர் யார் தலைவர்லாம் இல்ல, நல்ல ஒரு நடிகரை எத்தனை போய் ரோட்ல நிறுத்திடாதீங்க. தயவு செய்து அவர் திரும்ப நடிக்க போயிடுவார். எப்படி இது முன்னாடி அதுலதான் எனக்கு பிரச்சனை. அடுத்த தடவை நடிக்க போகும்போது அங்க போயிட்டு வசனம் பேசினா, ஏய் நீயே சரி பண்ணி. சரி, இந்த காணொளி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.